வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தொடரும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் போராட்டம். இன்றும் ஜனாதிபதியுடன் சந்திப்பு. திருகோணமலை சம்பவத்தை யாரும் இனவாத மதவாதமாக மாற்ற வேண்டாம் எச்சரிக்கும் பிரதி அமைச்சர் சுனில். 350 மருந்துகளுக்கு கட்டுப்பாட்டு விலை விசேட செயலியை அறிமுகப்படுத்தவும் திட்டம். திடீர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தம்பதியினர், மனைவி பலி, கணவன் மாயம். நாட்டின் 8 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. கடுமையான மூடுபனி, வாகன சாரதிகளுக்கு வந்த அவசர எச்சரிக்கை. அதிகூடிய மழை வீழ்ச்சி யாழில் பதிவு. எதிர்வரும் 27ஆம் தேதி வரை மழை நீடிக்க வாய்ப்பு. 2 நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறப்பு. மனைவியை கொலை செய்துவிட்டு உயிர் மாய்க்க முயன்ற கணவன் வாகரையில் சம்பவம். யாழில் ரயிலில் மோதுண்டு ஒருவர் உயிரிழப்பு. அமெரிக்காவுடன் இன்னும் இறுதி உடன்பாடு எட்டப்படவில்லை. தொடரும் பேச்சுவார்த்தைகள். இலங்கைக்கு கடத்த முயன்ற 20 கோடி பெறுமதியிலான ஐஸ் போதைப் பொருள் மீட்பு. தமது பிரச்சினைகளுக்கு முறையான தீர்வு கிடைக்காததால் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் தமது பிரச்சினைகள் தொடர்பில் நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என அச்சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வைத்தியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் நேற்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. குறித்த பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக நேற்று முற்பகல் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவிற்கும் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. வீழ்ச்சி அடைந்திருந்த பொருளாதாரம் தற்போது ஸ்திரத்தன்மைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அந்த ஸ்திரத்தன்மையை பேணுவதே அரசாங்கத்தின் அடிப்படை நோக்கம் என்றும் குறிப்பிட்ட ஜனாதிபதி அதற்கு ஆதரவு வழங்குமாறு அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார். எவ்வாறாயினும் குறித்த கலந்துரையாடலின் பின்னர் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அவசர நிறைவேற்று குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் தமது தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர்ந்தும் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டதாக அந்த சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச தெரிவித்தார். இதேவேளை விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கத்திற்கும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவிற்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் இன்று பிற்பகல் நடைபெற உள்ளது. பாராளுமன்ற வளாகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெறும் என்று விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் செயலாளர் விசேட வைத்தியர் ஆர் ஞானசேகரம் குறிப்பிட்டார். திருகோணமலை சம்பவத்தை யாரும் இனவாத மதவாதமாக மாற்ற வேண்டாம். தற்போது அது நீதிமன்ற நடவடிக்கையாகும். அதனால் நீதிமன்ற நடவடிக்கையில் நாங்கள் தலையிடுவதில்லை என பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். நிறைவேற்றுத்துறை, நீதிமன்றம், பாராளுமன்றம் ஆகிய 3 தூண்களும் சமநிலையாக செயல்பட வேண்டுமென நாங்கள் படித்திருக்கிறோம். ஆனால் அது செயல்பாட்டில் வரும் காலம் வரும் வரை நாங்கள் பார்த்திருந்தோம். 9வது நிறைவேற்று ஜனாதிபதியின் கீழே இந்த 3 துறைகளும் சமநிலையாக செயல்பட இடமளிக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் JR உயர்மன்ற நீதியரசர்களுக்கு கல்லறிந்தார். அவ்வாறு இந்த சம்பவமானது இந்த அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கிறதா? அதே போன்று நாட்டில் நீதிமன்றம் சுயாதீனமாக செயல்படுவதில்லை என நாமல் ராஜபக்ஷ தெரிவிக்கிறார். ஆனால் மஹிந்த ராஜபக்ஷவின் காலத்தில் பெசில் ராஜபக்ஷவின் வழக்கை கையாண்டு வந்த சட்டத்தரணியை உயர் நீதிமன்றத்திற்கு நியமித்தார். அதன் பின்னர் திவி நெகும வழக்கில் பெசில் ராஜபக்ஷவுக்கு சார்பாக தீர்ப்பெழுதவில்லை என்பதற்காக பிரதம நீதியரசர் சிராணி பண்டார நாயக்கவை விரட்டினார்கள். அதன் பின்னர் செலான் வங்கியின் தலைவரை உயர்நீதிமன்ற ஆசனத்தில் அமர்த்தினார்கள். இவர்கள்தான் இன்று நீதிமன்ற சுயாதீனம் தொடர்பில் கதைக்கின்றனர். அதேபோன்று ஐக்கிய தேசிய கட்சி நீதிமன்றத்தை எவ்வாறு வழிநடத்தினார்கள், நீதிமன்ற சுயாதீனத்தன்மையை எவ்வாறு பாதுகாத்தார்கள் என்பது வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போதுதான் நீதிமன்ற நடவடிக்கைகள் சுயாதீனமாக செயல்படுகின்றன. நீதிபதிகளின் இடமாற்றம் தொடர்பில் நீதி சேவை ஆணைக்குழுவே நடவடிக்கை எடுக்கிறது. அதில் யாருக்கும் அழுத்தங்கள் கொடுக்க முடியாது. திருகோணமலை சம்பவத்தை ஒரு சிலர் இனவாதமாக்க முயற்சிக்கின்றனர். அது
தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அதே நேரம் நீதிமன்றத்திற்கும் அறிவித்திருக்கிறது. தற்போது அது நீதிமன்ற நடவடிக்கையாகும். அதனால் அந்த நீதிமன்ற நடவடிக்கையில் நாங்கள் தலையிடுவதில்லை. எனவே இந்த சம்பவத்தை இனவாத மதவாதமாக மாற்ற வேண்டாம் என தெரிவித்தார். பிரதான அனுசரணை வழங்குவோர் பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. பிடி கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூடையின் கீழ் பெற்றுக்கொள்ள பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம். இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லாச்சப்பல். அத்தியாவசிய சிகிச்சைகளை மக்களுக்கு மேலும் மலிவு விலையில் கிடைக்க செய்யும் நோக்குடன் 350 வகையான மருந்துகளுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட விலைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் வைத்தியர் ஆனந்த விஜய விக்ரம நேற்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் இதனை குறிப்பிட்டார். ஒழுங்குபடுத்தப்பட்ட விலையில் மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்வதன் மூலம் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்றும், இதன் மூலம் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகள் உட்பட பல முக்கியமான மருந்துகளின் விலை குறிப்பிடத்தக்க அளவில் குறைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உதாரணமாக புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் பக்லிடேக்செல் மருந்தின் ஒரு குப்பியின் விலை 42,000 ரூபாயிலிருந்து 26,332 ரூபாய் 29%, குடற்புழு தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் மெவெண்டசோல் 500 மில்லிகிராம் மாத்திரையின் விலை 83 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் 25% குறைக்கப்பட்டுள்ளது. இந்த விலை நிர்ணய பொறிமுறை தொடரும் என்றும், புதிதாக பதிவு செய்யப்படும் மருந்துகளுக்கும் உரிமம் புதுப்பிக்கப்படும் மருந்துகளுக்கும் புதிய கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். அத்துடன் நுகர்வோர் மருந்துகள் மற்றும் அவற்றின் விலையை எளிதாக அறிந்து கொள்ள ஒரு கைபேசி செயலியை அறிமுகப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதுடன், மருந்தகங்கள் அதிகபட்ச சில்லறை விலைக்கு மேல் மருந்துகளை விற்றால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வெளிமடை பொருளந்து கந்தி புகழ்புல பிரதேசத்தில் வெள்ளத்தில் சிக்கி அடித்து செல்லப்பட்ட தம்பதியினரின் மனைவி சடலமாக மீட்கப்பட்டுள்ளதுடன் கணவர் காணாமல் போயுள்ளார். வெளிமடை பிரதேச செயலக பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நேற்று திங்கட்கிழமை மாலை இருவரும் இந்த விபத்தில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்பகுதி மக்கள் நேற்றிரவு முழுவதும் தம்பதியினரை தேடி வந்த நிலையில் பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் 32 வயதுடைய பெண் எனவும் காணாமல் போனவர் 37 வயதுடைய ஆண் எனவும் தெரிய வந்துள்ளது. மேலும் காணாமல் போனவரை கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். 8 மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாயத்திற்கான முன்னெச்சரிக்கை அறிவித்தலை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று இரவு 7 மணி வரை அமலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி களத்துறை, காண்டி, குருநாகல், மொனராகலை, நுவர்லியா மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களுக்கு முதல் நிலை மண்சரிவு முன்கூட்டிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பதுளை, கேகாலை மாவட்டங்களுக்கு 2ஆம் நிலை மண்சரிவு முன்கூட்டிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹட்டன் முதல் நுவரெலியா வரை நின்று செல்லும் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் தற்போது கடுமையான மூடுபனி நிலைமை நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மோசமான வானிலை காரணமாக வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதோடு விபத்துக்களை குறைப்பதற்காக போலீஸ் அதிகாரிகள் வாகன சாரதிகளிடம் விசேட கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர். வீதியில் பயணிக்கும் அனைத்து சாரதிகளும் தமது வாகனங்களின் முன் விளக்குகளை முறையாக ஒளிரச் செய்து கவனமாகவும் மிக குறைந்த வேகத்திலும் பயணிக்க வேண்டும் என போலீசார் கடுமையாக அறிவுறுத்துகின்றனர். விபத்துக்களை குறைப்பதற்கு சாரதிகளின் விழிப்புணர்வும் ஒத்துழைப்பும் மிகவும் முக்கியம் என போலீசார் மேலும் வலியுறுத்துகின்றனர். எனவே வாகன இந்த அறிவுறுத்தல்களை கட்டாயம் பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இலங்கையில் கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் கிடைக்கப்பெற்று அதிகூடிய மழைவீழ்ச்சியாக யாழ்ப்பாணம் பன்னி பகுதியில் 101.7 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் என் சூரியராஜா இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் யாழ் மாவட்டத்தில் கிடைக்கப்பெற்ற அதிகூடிய மழை வீழ்ச்சி காரணமாக 4 குடும்பங்களை சேர்ந்த 14 பேர் பாதிப்புக்குள்ளாகியுள்ள நிலையில் 4 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. மேலும் இன்று செவ்வாய்க்கிழமை வரை மழை நீடித்து குறைவதற்கான சாத்தியங்கள் உள்ள நிலையில் எதிர்வரும் 22ஆம் திகதி மீண்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழை பெய்வதற்கான எதிர்வு கூறல்கள்
வேண்டுகோள்கள் விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் 22ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கும் மழையானது எதிர்வரும் 27ஆம் தேதி வரை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. கடற்றொழிலாளர்களை பொறுத்தவரையில் சூறாவளிக்கான எச்சரிக்கைகள் விடப்படாத நிலையில் மழை பெய்யும் போது இடிமின்னல் தாக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ள நிலையில் கடற்தொழில் நடவடிக்கைகளின் போது எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் என தெரிவித்தார். தற்போது பெய்து வரும் அதிக மழை காரணமாக தெதிரோயா நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. வான் கதவுகள் ஒவ்வொன்றும் 1 அடி வீதம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து வினாடிக்கு மொத்தமாக 1400 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இன்று அதிகாலை முதல் பொல்கொல்ல நீர்த்தக்கத்தின் 6 வான்கதவுகளை திறக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக பொல்கொல்ல மகாவலி அதிகார சபைக்கு பொறுப்பான பொறியியலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பொல்கொல்ல நீர்த்தக்கத்தின் வான்கதவுகள் 18 அங்குலம் வீதம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் வினாடிக்கு மொத்தமாக 9000 கன அடி நீர் விக்டோரியா நீர்த்தேக்கத்திற்கு வெளியேற்றப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பொல்கொல்ல மகாவலி அணைக்கு கீழ் உள்ள மக்கள் மகாவலி கங்கையை பயன்படுத்தும் போது மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு பொல்கொல்ல மகாவலி அதிகார சபைக்கு பொறுப்பான பொறியியலாளர் அலுவலகம் கேட்டுக்கொண்டுள்ளது. வாகரை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு உரியங்கட்டுவ பகுதியில் வீடு ஒன்றில் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று திங்கட்கிழமை மாலை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர் தட்டாமுனை பகுதியை சேர்ந்த 22 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவருக்கும் அவரது கணவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் கணவர் மின்விசிறி கம்பியால் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக தற்போதைய விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. நீதவான் விசாரணைக்கு பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவரின் கணவரும் விஷம் குடித்து தற்போது மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 25 வயதான குறித்த நபர் போலீசாரின் பாதுகாப்பில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாகரை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். காங்கேசன்துறை நோக்கி பயணித்து ரயிலில் மோதுண்டு இன்று காலை ஒருவர் உயிரிழந்தார். யாழ்ப்பாணம் சோமசுந்தரம் வீதியில் அமைந்துள்ள ரயில் கடவையில் காலை 6:50 மணியளவில் பயணித்த யாழ்தேவி ரயிலில் மோதுண்டே குறித்த நபர் உயிரிழந்துள்ளார். நல்லூர் பகுதியை சேர்ந்த விஜயரட்னம் மோகனதாஸ் என்ற 42 வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இறப்பு சம்பவம் விபத்தா அல்லது தற்கொலையா என்பது தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவுடன் பரஸ்பர வரிகள் தொடர்பாக கையெழுத்திடுவதற்கு இலங்கை இதுவரையில் இறுதி உடன்பாட்டை எட்டவில்லை என வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் இதுவரையில் 17 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளதாக நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அமைச்சர் விஜித கேரத் கூறியுள்ளார். குறித்த பேச்சுவார்த்தைகள் ஊடாக இலங்கைக்கான வரிகளை 44% 20% குறைக்க முடிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நவம்பர் 13 அன்று வெளியிட்ட உத்தரவில் இலங்கையால் ஏற்றுமதி செய்யப்பட்ட சில உணவுப் பொருட்களுக்கான வரிகளை கொண்டு வந்ததாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியா தமிழ்நாடு எஸ்பி பட்டணம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக தனியார் பேருந்தில் கொண்டு செல்லப்பட்டு போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை மதிப்பில் சுமார் 20 கோடி ரூபாய் பெறுமதியான 1 கிலோ 500 கிராம் ஐஸ் போதைப் பொருளை இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியிலிருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக கடத்தி செல்வதற்கு கொண்டு செல்லப்பட்டு ஐஸ் போதைப் பொருள் எஸ்பி பட்டணம் அருகே வைத்து தனியார் பேருந்திலிருந்து சுங்கத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஐஸ் போதைப் பொருளை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் பேருந்திலிருந்து பயணிகளிடம் அந்த பை குறித்து விசாரித்த போது யாரும் அந்த பைக்கு உரிமை கோரவில்லை. இதனையடுத்து சந்தேகத்தின் பேரில் தனியார் பேருந்து நடத்துனர் மற்றும் சாரதி ஆகியோர் கைது செய்யப்பட்டு ராமநாதபுரம் சுங்கத்துறை அலுவலகத்தில் தடுத்து வைத்து விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக ராமேஸ்வரம் செய்திகள் தெரிவிக்கின்றன. ரத்தினபுரி கப்புகஸ் தென்னை யுவதியின் மரணத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாக ரத்தினபுரி வேவல்வத்தை போலீசார் தெரிவித்தனர். கப்புகஸ்தென்ன கீழ் இரத்கங்கு பிரிவை சேர்ந்த 20 வயதுடைய மோகன்ராஜ் பேபிஷானி என்ற யுவதியே நீர்த்தேக்கத்திலிருந்து கடந்த சனிக்கிழமை சடலமாக மீட்கப்பட்டார். இதுகுறித்து வேவல்வத்தை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து போலீசாரும் பிரதேச மக்களும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட நிலையில் ரத்தினபுரி குடுகள் வத்தை பகுதியில் நேற்று பிற்பகல் பிரதேச மக்கள் சந்தேக நபரை கண்டுள்ளனர். பிரதேச மக்கள் தம்மை அடையாளம் கண்டதைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள மதஸ்தலத்திற்கு ஓட முயற்சி செய்த போது சந்தேக நபரை மக்கள் மடக்கி பிடித்துள்ளனர். அதன் பின்னர் சந்தேக நபரை வேவல்வத்தை போலீஸ்
போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர் மேலதிக விசாரணைகளுக்காக ரத்தினபுரி காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த யுவதியின் உடலும் பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இது இவ்வாறிருக்க யுவதியின் சடலத்தை பொதுமக்கள் கண்டுபிடித்ததன் பின்னர் அந்த இடத்திற்கும் சந்தேக நபர் சென்று சடலத்தை தேடியதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் அணிந்திருந்த செருப்பு இறந்த யுவதியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் கண்டறியப்பட்டுள்ளதை தொடர்ந்து சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டார். இப்பகுதி தோட்ட மக்கள் மத்தியில் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேட்டியாக்குடு கிழக்கு கக்கல்வேல சந்தி பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு அருகில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் பத்தேகம போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. பத்தேகம போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய படுபுல பத்தேகம வீதியில் அம்பேகம அம்பலத்திற்கு அருகில் கைவிடப்பட்டிருந்த குறித்த மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மீடியா கொடு அலத்வெல ஊடாக பத்தேகம நோக்கி பயணிக்கும் போது மோட்டார் சைக்கிளை வழியில் விட்டு சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள 3 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. மீடியா கொடு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியின் தலைமையில் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சருமான எஃப்யூ வுட்லர் தெரிவித்தார். மீடியா கொடு கிரளகவேல பிரதேசத்தில் உள்ள உணவகம் ஒன்றில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஒரு பெண் உயிரிழந்தார். மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இருவர் உணவகத்தின் காசலராக கடமையாற்றிய பெண் மீது இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்து அப்பெண் பலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் மீடியா கொடு பிரதேசத்தைச் சேர்ந்த 48 வயதுடைய பெண் என போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூட்டுக்காக பிஸ்டல் வகை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் சந்தேகிப்பதுடன் 2 ஒழுங்கமைக்கப்பட்டு குற்றக்குழுக்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாகவே இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்து சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நேற்று 20 லட்சம் என்ற எல்லையை தாண்டியுள்ளது. நேற்று பிற்பகல் 1:30 மணிக்கு இங்கிலாந்தின் லண்டன் நகரிலிருந்து ஜூஎல் 504 என்ற ஸ்ரீலங்கன் விமானத்தில் வந்து தம்பதியினருடன் இலங்கையின் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இவ்வாறு 20 லட்சத்தை கடந்துள்ளது. இலங்கைக்கு வருகை தந்து வெளிநாட்டவரான ரபேல் கரோன் மற்றும் அவரது மனைவி கிளைட் சார்லட் ஆகியோருக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இந்த தம்பதியினர் இலங்கையில் 2 வாரங்கள் தங்கியிருக்க உள்ளனர். இந்த தம்பதியினரை வரவேற்பதற்காக இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் நிர்வாகம் மற்றும் மனிதவள பணிப்பாளர் அனுஷா தமயந்தி உள்ளிட்ட உயரதிகாரிகள் மற்றும் விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் உயரதிகாரிகள் குழு ஒன்று விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் மீசாலையை புறப்படமாகவும் கனடா வேகனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த குமாரசாமி விசுவலிங்கம் அவர்கள் 16/11/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் கொழும்பு கனடா மேனரில் செயின்ட் யூட்ஸ்டாச் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த மரியம்மா கருணாநிதி அவர்கள் 14/11/2025 வெள்ளிக்கிழமை அன்று நித்திய இளைப்பாற்றி அடைந்தார். நீர்கொழும்பை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த நாகம்மா மருதமுத்து அம்மா அவர்கள் 17/11/2025 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் அரியாலையை புறப்படமாகவும் இலக்கம் 895 நாவலர் வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சரோஜினி தேவி தம்பாப்பிள்ளை அவர்கள் 17/11/2025 திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.